ശ്ലോകം 11. അഥവാ വാർദ്ധകേ പ്രാപ്തേ പരിചര്യാം കരിഷ്യതി പുത്ര പരമധർമ്മിഷ്ഠ പുണ്യാർത്ഥം കലവിങ്കയോഹോ. അഥവാ വാർദ്ധകേ പ്രാപ്തേ പരിചര്യാം കരിഷ്യതി പുത്ര പരമധർമ്മിഷ്ഠ പുണ്യാർത്ഥം കലവിങ്കയോ. ഇനി ഇതൊന്നുമില്ല, வயசுகாலத்துல அப்பா அம்மாவை சுசுரூஷை பண்றது ஒரு புண்ணியமாக்கும் அப்படிங்கறதொന്നും இந்த குருவிகளுக்கு தெரிய போறதில்லை. அப்போ இந்த தம்பதிகளான குருவிகள் இந்த புத்திரனை இப்படி வளர்த்தின்னு இருக்கா. இந்த குருவிகளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நாலேஜ் ஒன்றும் கிடையாது, சிந்தனை பண்றதுக்கும் தெரியாது. வயசு காலத்துல அம்மாக்கும் அப்பாக்கும் சுசுரூஷை பண்ணினா அது ஒரு புண்ணிய செயலாக்கும் அப்படிங்கிறதும் இந்த குருவிகளுக்கு தெரியாது. பரம தர்மிஷ்டனான புத்திரன் புண்ணியம் கிடைக்கிறதுக்காக வயசான அப்பா அம்மாவை சுசுரூஷ பண்ணி புண்ணியம் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த குருவிகளுக்கு நினைக்கிறதுக்கான சிந்தனா சக்தியும் கிடையாது அப்படின்னு இங்க வியாசன் நினைச்சு பார்க்கிறார். ஸ்லோகம் 12. அர்ஜயித்வா அதவா திரவ்யம் பிதரௌ தர்ப்பயிஷ்யதி அதவா பிரேத கார்யாணி கரிஷ்யதி யதாவிதி. அர்ஜயித்வாதவா த்ரவ்யம் பிதரௌ தர்ப்பயிஷ்யதி அதவா பிரேதகார்யாணி கரிஷ்யதி யதாவிதி. அப்படி இல்லை அப்படின்னா அர்ஜயித்வா திரவ்யம் அர்ஜயித்வா நிறைய திரவியங்கள் எல்லாம் சம்பாதிச்சு வேண்ட விதத்தில மாதாபிதாக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் இந்த குருவிகளுக்கு சாதிக்காது. நிறைய திரவியங்களை சம்பாதிச்சு குமிச்சு கூட்டி வைக்க ஒன்றும் பറ്റാது. ஒரு குருவிக்கூண்டுல எவ்வளவுதான் சேர்த்தி வைக்க முடியும் உணவுகளை. அதனால அதுக்கும் இவாளுக்கு பറ്റാது. காசு பணமொன்னும் சேர்த்தி வைக்க பറ്റാதே, உணவை மட்டும்தான் சேர்த்தி வைக்க பറ്റുம். அந்த உணவு எத்தனை நாளைக்காக்கும் சேர்த்தி வைக்க முடியும், அதுக்கு ஒரு லிமிட்டும் இருக்கு. அதனால நிறைய திரவியங்களை சம்பாதிச்சு அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் இந்த குருவி குட்டிக்கு முடியாது. இனி இந்த குருவி அந்த குருவியோடு அம்மாவும் அப்பாவும் இறந்து போனானாக்கா மரணத்துக்கு அப்புறமா இருக்கிற கிரியைகள் எல்லாம் யதாவிதி செய்யறதுக்கும் முடியாது. பிரேதகாரியாணி கரிஷ்யதி மரணானந்தர கர்மங்கள் எல்லாம் செய்யறதுக்கும் யதாவிதி இந்த குருவிக்கு சாதிக்காது அப்படின்னு எல்லாம் வியாசன் நினைச்சு பார்க்கிறார். இந்த குருவி குழந்தை வளர்ந்து வந்து அந்த குருவி குழந்தையினால இந்த குருவி குழந்தையோடு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. புத்திரர்கள் அப்படி இல்லைன்னா புத்திரிகளால எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாதக்காக்கும் இந்த குருவி தம்பதிகள் குழந்தைய வளர்த்தின்னு இருக்கா அப்படிங்கிறத வியாசன் ஆச்சரியத்தோடு கூடிட்டு பார்த்துட்டு இருக்கார். എന്നിട്ട് ചിന്തന பண்ணிட்டு இருக்கார். இந்த வியாசனோடு சிந்தனையாக்கம் இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்லோகம் 13. அதவா கிம்
ഗയാശ്രാദ്ധം ഗത്വാ സംവിതരിഷ്യതി നീലോസർഗം ച വിധിവത് പ്രകരിഷ്യതി ബാലകഃ അഥവാ കിം ഗയാശ്രാദ്ധം ഗത്വാ സംവിതരിഷ്യതി നീലോസർഗം ച വിധിവത് പ്രകരിഷ്യതി ബാലകഃ. வியாச பகவான் சிந்தனை பண்றார், இந்த பிதர்களுக்கான எந்த கர்மவும் இந்த குருவிகளோடு புத்திரன் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீலோசர்க்கம் அப்படின்னாக்கா மாக ஃபால்குன மாசங்களில நடத்துற பிதிருகர்மம் அப்படின்னு அர்த்தம். ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் மாக மாசம், பிப்ரவரி 15 மார்ச் 15 வரைக்கும் ஃபால்குன மாசம். இந்த மாசங்களில பிதர்களுக்கு குடான்னமாக்கும் சமர்ப்பணம் பண்றது, ஹவிசில தேனை விட்டுட்டு அதால தர்ப்பணம் பண்ணிட்டு கயேல போய் பிண்டதானம் செஞ்சிட்டு ஒரு கன்யகையோ ஒரு கருப்பு கலர்ல இருக்கிற காளையையோ தானம் செய்யணும். கருத்த காளமாடோடு வாளோடு என்று அப்படிங்கிறது ஒயிட்டும் பிளாக்குமா இருந்தானா ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஹவிசு அப்படின்னாக்கா பச்சரிசி சாதம், அதோடு கூட சர்க்கரை நெய் எல்லாம் கலந்தது. இந்த மாதிரி விஷயங்களொன்னும் இந்த குருவி குழந்தைக்கு தெரியாதே. இந்த விஷயங்களொன்னும் இந்த குருவிகள் செய்யவும் செய்யாதே. இப்படியெல்லாம் வியாச பகவான் யோசனை பண்ணிட்டு இருக்கார். கயேல போய் ஸ்ராத கர்மம் இந்த குருவிகளோடு புத்திரன் செய்யுமா? அதல்ல அப்படின்னாக்கா விதி பிரகாரம் நீலோசர்க்கம் இந்த குழந்தை நிர்வகிக்குமா? நீலோசர்க்கம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல இருக்கிற பிதிர்கர்மமாக்கும். இதொன்னும் இந்த குருவி குழந்தை செய்யாதே. பின்ன என்னத்துக்காக்கும் இந்த குருவி குழந்தைக்கு இப்படி வா பாசத்தோடு கூடி ஊட்டி வளர்த்தரா அப்படின்னு வியாசன் சிந்தனை பண்றார். ஸ்லோகம் 14. சம்சாரே அத்ர சமாக்யாதம் சுகானாம் உத்தமம் சுகம் புத்திர காத்ர பரிஷு அங்கோ லாளனம் ச விசேஷதः சம்சாரேத்ர சமாக்யாதம் சுகானாமுத்தமம் சுகம் புத்ரகாத்ர பரிஷ்வங்கோ லாளனம் ச விசேஷதா. வியாச பகவானோடு கண்ணு முன்னால பார்க்கிற விஷயங்கள் அவருக்கு சிந்தனை பண்றதுக்கான பிரேரணைய உண்டாக்குறது. வியாச சிந்தனைகள் அப்படிங்கிறது நம்மளோடு கூட சிந்தனைகளாக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இப்படி சிந்தனை பண்றத நமக்கு இந்த பாகவத கதையில ஒரு இன்வால்வ்மெண்ட் உண்டாகும். வியாச சிந்தனையில எந்த விதமான டவுட்டும் இல்லாம வேணும் பாகவத கதைகளை நம்ம கேட்கறதுக்கு. கதைகள் நம்மளோட விஷயங்களாக்கும். கேட்டானா மட்டும்தான் அதுல நமக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு சாதிக்கும். பாகவதத்துல சொல்ற பலவிதமான கதைகள் இருக்கு. இந்த கதைகளில ஏதாவது விஷயங்கள் நம்மளோட லைஃப பத்தினதாக கூட இருக்கலாம். நம்மளோட மனசு இந்த கதைகள் கேட்கிற வழியா கிளீன் ஆகிறது. ஒரு நடன் நடிக்கிறத
அந்த கதாபாத்திரமாயித்தீരണം. நடனமாடுறத அந்த கதாபாத்திரமாயிட்டு டான்ஸ் ஆடணும். രാധയായിട്ടോ യശോദയായിട്ടോ കൃഷ്ണനായിട്ടോ அதே மாதிரி புராண கதைகள் வாசிக்கிறத அதுல இருக்கிற கேரக்டராயிட்டு நாமளே சிந்தனை பண்ணி அதுல லயிச்சு தீரணும். ஸ்ரீராம அவதாரம், ஸ்ரீகிருஷ்ண அவதாரம், இப்படி இருக்கிற கதைகள் எல்லாம் கேட்கறத, அம்பாளோட கதைகள் எல்லாம் கேட்கறத அந்த காலகட்டத்துக்கே நம்ம மனசால போயிட்டு அங்க லயிச்சு அந்த காலகட்டத்திலேயே வாழணும். വ്യാസ ഭഗവാനോട് ചിന്തനകളെ നമുക്ക് ഒരു கேள்வி அப்படிங்கிறது கேட்க முடியாது. காரணம் அவரு ரொம்ப ரொம்ப நாலேஜ் இருக்கிறவராக்கும், பர்ஃபெக்ட் ஆக்கும். அப்போ அவரு சிந்தனை பண்றார் அப்படின்னா நம்மளை சிந்திக்க வைக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலக ஜீவிதத்துல சுகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப உத்தமமான சுகம் அப்படின்னு சொல்றது ஒரு புத்திரனை கட்டி பிடிச்சுக்கிறதாக்கும், தடவி கொடுக்கிறதாக்கும், முத்தம் கொடுக்கிறதாக்கும், அந்த குழந்தைய வளர்த்துறதாக்கும் அப்படின்னு வியாச பகவான் புரிஞ்சுண்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் எடுத்து சொல்லப்படுறது. ஸ்லோகம் 15. அபுத்ர அஸ்ய கதிஹி ந அஸ்தி ஸ்வர்கஹ ந ஏவஜ ந ஏவஜ புத்ராத் அன்யதரஹ ந அஸ்தி பரலோகஸ்ய சாதனம். அபுத்ரஸ்ய கதேர்நாஸ்தி ஸ்வர்கோ நைவ ஜ புத்ராதன்யதரன்னாஸ்தி பரலோகஸ்ய சாதனம். புத்திரனில்லாதவனுக்கு கதி இல்லை, சொர்க்கம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை சொல்லறதுக்காக்கும் ந ஏவஜ ந ஏவஜ சொர்கோ அப்படின்னு 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. புத்திரன மாதிரி பரலோக பிராப்திக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேற எந்த விஷயமும் இல்லை அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. பரலோக பிராப்தி அடையணும் அப்படின்னா புத்திரன் அப்படிங்கிறது உண்டாகணும், மஸ்ட் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 16. மனு ஆதிபிஹி ச முனிபிஹி தர்மசாஸ்திரேஷு பாஷிதம் புத்திரவான் ஸ்வர்கம் ஆப்னோதி ந அபுத்ரஹ து கதஞ்சன. மன்வாதிபிश्च முனிபிः தர்மசாஸ்திரேஷு பாஷிதம் புத்திரவான் ஸ்வர்கமாப்னோதி நாபுத்ரஸ்து கதஞ்சன. புத்திரன் இல்லை அப்படின்னா மோட்சம் கிடைக்காதே இப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு வியாசனுக்கு சிந்தனை வருது. புத்திரன் இருக்கிறவாளுக்காக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது, புத்திரன் இல்லாதவனுக்கு அதொன்னும் கிடைக்காதே அப்படின்னு சிந்தனை வருது. மனு தொடங்கின மனு ஆதிபிஹி ச அப்படின்னாக்கா மனு தொடங்கினவா, ஆதிபிஹி அப்படின்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்கிற முனிகள் எல்லாம். தர்ம சாஸ்திரங்களில இத நம்ம கிளியரா எடுத்து சொல்லியிருக்கா. பாஷிதம் தர்மசாஸ்திரேஷு நம்ம கிளியரா இதை எடுத்து சொல்லியிருக்காளே அப்படின்னு வியாசருக்கு நினைவு வருது.
அவருக்கு எல்லா ஞானமும் இருக்கு. ஆனா அவருக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது. இந்த 2 குருவிகளும் இந்த குழந்தை குருவிக்கு பாசமா உணவை ஊட்டுறதும் கெட்டிப்பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் எல்லாம் பார்த்தோன்னே இந்த புத்திர ஸ்நேகம் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். அதே மாதிரி புத்திரன் இருந்தா அதான் மோட்ச பிராப்திக்கும் நல்லது அப்படிங்கிறதையும் நினைச்சு பார்க்கிறார் அப்படின்னு இங்க பாக்குறோம். ஸ்லோகம் 17. திருஷ்யதே அத்ர சமக்ஷம் தது ந அனுமானேன சாத்தியதே புத்திரவான் முச்யதே பாவாத் ஆப்தவாக்கியம் ச சாஸ்வதம். புத்திரவான் முச்சியதே பாபாது, புத்திரன் இருக்கிறவன் பாபத்திலேந்து முச்சியதே முக்தனாவன் அப்படிங்கிறது ஆப்த வாக்கியம் சாஸ்வதம், ஆப்த வாக்கியமாக்கும், அது எப்பவும் இருக்கிற ஒரு சொல்லாக்கும் அப்படின்னு. திருஷ்யதே அத்ர சமக்ஷம் தன்ன அனுமானேன சாத்தியதே புத்திரவான் முச்யதே பாவாதாப்த வாக்கியம் ச சாஸ்வதம். இங்க அத பிரத்யட்சமாயிட்டே பார்க்க முடியறது, அத கற்பனை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வியாச பகவான் சிந்தனை பண்றார். புத்திரன் இருக்கிறவன் பாபத்திலேந்து முக்தனாகுவன் அப்படிங்கிற அப்த வாக்கியம் எப்பவும் இருக்கிற ஒரு வாக்கியமாக்கும், அது ஒரு சொல் ஆக்கும் அப்படின்னு இங்க வியாச பகவான் நினைக்கிறார். ஸ்லோகம் 18. ஆதுரோ மிருத்யுகாலே அபி பூமி சய்ய ஆகதோ நரஹ கரோதி மனசா சிந்தாம் துக்கிதஹ புத்திர வர்ஜிதஹ. ஆதுரோ மிருத்யுகாலேபி பூமி சய்யாகதோ நர கரோதி மனசா சிந்தாம் துக்கித புத்திர வர்ஜித. வியாச பகவான் சிந்திக்கிறார், வயசு காலத்துல மிருத்யு காலம் வந்து அடுக்கிற டைம்ல புத்திரன் இல்லையே எனக்கு அப்படின்னு மனுஷா துக்கிக்கிறா அப்படின்னு சிந்தனை பண்றார். மிருத்யுகாலம் பக்கத்துல வரத்த வயசாயிட்டு புத்திரன் இல்லாத துக்கத்தை ரொம்ப டீப் ஆயிட்டு மனுஷா அனுபவிக்கிறா அப்படின்னு வியாச பகவான் இங்க சிந்தனை பண்றார். அதாக்கும் சூதன் சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 19. தனம் மே விபுலம் கேஹே பத்ராணி விவிதானி ச மந்திரம் சுந்தரம் ச ஏதது கஹ அஸ்ய ஸ்வாமி பவிஷ்யதி. தனம் மே விபுலம் கேஹே பாத்ராணி விவிதானி ச மந்திரம் சுந்தரம் செய்த கோஸ்ய ஸ்வாமி பவிஷ்யதி. என்னெல்லாமாக்கும் மனுஷாலோடு சிந்தனை உண்டாகும் அப்படிங்கிறத வியாச பகவான் சிந்தனை பண்ணி பார்க்கிறார். நம்மளோட சொத்து எக்கச்சக்கமாயிருக்கு, இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இனி யாராக்கும் இருக்கா அப்படின்னு மனுஷா சிந்திப்பா அப்படின்னு வியாசன் சிந்திக்கிறார். வியாச பகவான் அவருக்காக இதெல்லாம் சிந்திக்கலை. தனம் அவருக்கு கிடையாது, அழகான வீடு அவருக்கு கிடையாது, அழகு சாதனங்கள் ஒண்ணுமே அவர்கிட்ட இல்லை. அவர் இருக்கிறது ஒரு ஆசிரமத்திலே ஆக்கும். ஆனா இந்த சாதாரணமான மனுஷாலையாக்கும் வியாச பகவான் சிந்தனை பண்ணி பார்க்கிறார். இதெல்லாம் இருக்கிற மனுஷால அவரு நினைச்சு பார்க்கிறார், மனுஷா
அவளோட சங்கல்பத்துக்கு தகுந்த மாதிரியாக்குமே வாழறா. மனுஷாரோட சிந்தனைகள் நிஜஸ்திதிக்கு தகுந்த மாதிரி கிடையாது. மனுஷா இப்படி சிந்திப்பா அப்படின்னு வியாச பகவான் சிந்திக்கிறார். என்னெல்லாமாக்கும் மனுஷா சிந்திப்பா அப்படின்னாக்கும் இங்க வியாச பகவான் நினைச்சு பார்க்கிறார். தனம் மே விபுலம் கேஹே பாத்ராணி விவிதானி ஜ மந்திரம் சுந்தரம் செய்த கோஸ்ய சுவாமி பவிஷ்யதி. என்னோட வாழ்க்கை சமயத்துல நிறைய சொத்தெல்லாம் சேர்த்தி வச்சிருக்கேன், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் குமிச்சு வச்சிருக்கேன், வீட்டுல நிறைய தனம் இருக்கு, பலதரம் பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு, இந்த வீடானா ரொம்ப அழகா வேற கட்டி வச்சிருக்கேன், என்ன அழகாக்கும் இந்த வீட்டுக்கு. இனி எனக்கு ஒரு புத்திரன் அப்படிங்கிறது இல்லாததுனால நான் இறந்து போயிட்டானா இதெல்லாம் அந்யாதீனப்பட்டு போயிடுமே, ஆரிக்காக்கும் இதெல்லாம் இனி உபயோகிக்கிறதுக்கான அந்த உடமஸ்த அவகாசம் உண்டாகிறது. இப்படி எல்லாம் மனுஷா சிந்தனை பண்ணுவாளே அப்படின்னு வியாச பகவான் இங்க சிந்தனை பண்றார். ஸ்லோகம் 20. மிருத்யுகாலே மனஹா தஸ்ய துக்கேன பிரமதே யதஹ அதஹ அஸ்ய துர்கதிஹி நூனம் பிராந்த சித்தஸ்ய சர்வதா. மிருத்யுகாலே மனஸ்தஸ்ய துக்கேன பிரமதே யத ஆதோஸ்ய துர்கதிர்நூனம் பிராந்த சித்தஸ்ய சர்வதா. மனுஷா இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணுவாளே, இந்த சிந்தனைகளை எல்லாம் விரட்டி விடுறதுக்கு மனுஷாளுக்கு முடியாது. இந்த சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப உண்டாக்கும், இந்த சிந்தனைகளே ஒரு நரகமாக்கும் அப்படின்னு வியாசன் சிந்தனை பண்றார். மரண டைம்ல இப்படியெல்லாம் சிந்திச்சு துக்கிச்சு அவரோட மனசு கடந்து பிடைக்கும். அதனால எப்படி பார்த்தாலும் சரி இது உறுதியாக்கும். என்னவாக்கும் உறுதி? இந்த துக்கம் அப்படிங்கிறது ஒரு நரகமாக்கும், புத்திரன் இல்லாத துக்கம் அப்படிங்கிறது ஒரு நரகமாக்கும், இது உறுதிதான் அப்படின்னு வியாசன் இங்க திருடமா எடுத்து சொல்றார்.